இன்னைக்கு வரையும் பாஜக தமிழ்நாடு துரோகம் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு வரையும் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குங்க. ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க, மொழியை திணிக்கிறாங்க, பல விஷயங்கள் இருக்குல்ல. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்புக்கு துட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. பல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேரை ஏற்றிட்டு இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேரை குறைச்சிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற நாடு முழுக்க மாநிலங்களில் நடக்கிற பல ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு சேர்த்து தான் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஷேர் 50% அப்போ குறைச்சிட்டு வராங்க. அவங்க ஷேரை மாநிலத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிட்டு இருக்கு. அதுதான் வந்து ஸ்டாலின் சொன்னார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அந்த படத்தையும் சேர்த்து மாநில அரசு கொடுக்க வேண்டியதாக இருக்கு. எதிர்கட்சியோட அந்த ஒரு அந்தஸ்தை பாஜக எடுத்துக்கிட்டாங்க. எதிர்கட்சியோட அந்தஸ்து எடுக்கல, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணும்போது அதை பற்றி சொல்லாத இருக்க முடியாதுல்ல. அது கூட அதிமுக சேர்ந்துருக்குல்ல, அதனால சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ரெண்டாவது வந்து ஏதோ பாஜக இல்லாட்டி வந்து திமுக இருக்காதுன்னு சொல்ல சீமான் சொல்றது அவருடைய அறியாமையை தான் காமிக்குது. ஆக்சுவலா நீங்க 2004 அப்புறம் காங்கிரஸோட சேர்ந்து 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ பாஜக வந்து இது கொடுத்தாங்க. 96 எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க? பாஜக இப்போ இருந்தது 96. திமுக ரிவைவ் ஆனாங்களே, திமுக எப்படி வந்தாங்க? 89 ஆட்சிக்கு வந்தாங்க. பாஜக லைன் கொடுத்தது. சும்மா ஏதாவது வாய்க்கு வந்தது சீமான் எதை வேணா பேசலாம்னு பேசிட்டு இருக்காரு. அது தப்பு ஆக்சுவலா.